மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு போண்டா எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற இனிப்பு போண்டா எப்படி வீட்டிலே சுலபமாக நல்ல சுவையாக செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இனிப்பு போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு போண்டா நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு இது கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட பயன்படுத்தலாம். சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே கப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். 2 கப் மைதா மாவு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா போண்டாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்து ஸ்வீட் போண்டா பண்ணும்போது போண்டா நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த போண்டா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ பாருங்கள், இதுதான் சூப்பரான நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதை அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். மைதா மாவு நல்லா ஊறட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மாவு நல்லா ஊறிருக்கு. இப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிங்க கையில். அதுக்கப்புறமா மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். கடாயில் இது மூழ்கிற அளவுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாயிருச்சு. மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்து போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டா எண்ணெயில் சேர்த்த பின்னாடி மிதமான தீயில வச்சு இதை பொரிச்சுக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரும். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா போண்டா உள்ளெல்லாம் வெந்திருக்காது, வெளியில் மட்டும் வெந்திருக்க மாதிரி இருக்கும். இதை நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வேக வச்சுருங்க. இது ஸ்வீட் போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம டீ குடிக்கும்போது இந்த ஸ்வீட் போண்டா செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு 2 பொருட்கள் போதும். மைதா சர்க்கரை பயன்படுத்தி சூப்பராக நம்ம கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே போண்டா செஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அப்படியே கரண்டி வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்குவோம். எல்லா பக்கமும் இதே மாதிரி கலர் மாறட்டும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக போண்டா நல்லா செவந்துருச்சு. எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ நாங்கள் சூப்பரான இனிப்பு போண்டா வீட்டிலே எப்படி சுலபமாக செஞ்சுருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.